முதலமைச்சர்னு பார்க்குறோம், அமைச்சர்கள் பார்க்குறோம், எம்எல்ஏஸ்ன்னு பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பவர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்டேருந்து தான் வருது. மக்கள் தான் பவர்ஃபுல். உங்கள் விஜய் நான் வரேன். பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடித்தோம். உன் பேரை கேட்டால் மனம் முறைஞ்சே போகும், விழி திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும். இது லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறது வந்து, உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடல் ரத்த துளியே, நான் உனக்கான ஃபைட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன், டோன்ட் வரி. இதான் ஜனநாயகன்லேருந்து எனக்கு வந்த முதல் பாடல். அப்போது சாருக்கு எழுதுகிற கடைசி பாடல். சார் வந்து அம்மாட்ட சொன்னாங்க, கேட்க கேட்க இந்த வரிகள்லாம் உள்ளே அப்படியே ஏறுதுப்பா அப்படின்னாங்க. ஆளப்போகிறான் தமிழன். வி ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. தமிழர்கள் உலகம் பூரா ஆள்வோம் நம்ம. அண்ட் அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார். எக்ஸாக்டாக சொன்னது வந்து, கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு பாதி காரணம் லிரிக்ஸ்பா அப்படின்னாங்க. தி மாதேவன் ஷோ. வணக்கம். வணக்கம். வெல்கம் டு எம்போ, வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. இன்றைக்கி உங்களுடைய நிறைய ஒர்க்ஸ் பற்றி நம்ம பேச போகிறோம். எனக்கு முக்கியமாக நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா, தமிழ் சினிமாவுடைய இந்த டிக்கேடில் ஒரு 3 முக்கியமான பாடல்கள் மாஸை டிஃபைன் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த 3 பாட்டையுமே எழுதுனது விவேக், நீங்கள் தான். மரண மாஸ், ஆளப்போகிறான் தமிழ், தி ஒன். நீங்கள் ஏதோ 3 சாங் முக்கியமான சாங்னு சொல்லும்போது, என்கிட்ட கேட்குறாங்கன்னா அப்போ என் சாங் ஏதோ ஒன்று இருக்குது போல் அதுக்குள்ளே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன சாங்காக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் இப்போ சொல்லும்போது தான் ஃபீல் கிரேட்ஃபுல். ஆளப்போகிறான் தமிழ் இயல்பாக நடந்துருச்சு. அது ஒரு தடவை வேற ஒரு இன்டர்வியூவில் இருந்தோம்னா, அட்லி அவர்கள் எல்லாரும் ஒரு 8 நிமிஷத்தில் முடிஞ்சுது அந்த பாட்டு எழுதின்னு அவர் சொன்னார். அவர் சொல்லும்போது தான் அவ்வளோ சீக்கிரம் அது முடிஞ்சுதா அப்படின்றது தோணுச்சு. உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது, ஸோ இப்போ சாரோட பவர் ஒன்று இருக்குது. தமிழக சூழல் அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்திருந்தது. ரஹ்மான் சார் வந்து ஆஸ்கர் லெவலில் போய் தமிழுக்கு பெருமை சேர்த்த ஒரு கம்போசர். இது எல்லாத்தையும் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தணும்னா, தமிழ் மக்களுக்கான பாட்டாக மாற்றலாமா அப்படின்றது தான் தாட்டாக இருந்தது. ஸோ வி ஆர் கோயிங் டு ரூல் த வேர்ல்டு. தமிழர்கள் உலகம் பூரா ஆள்வோம் நம்ம அப்படின்ற ஒரு நம்பிக்கை சொல்லாது இருக்கணும் அப்படின்ட்டு தோணுச்சு. அண்ட் அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்தார். வரும்போது அது நியாயமாகவும் தோணுச்சு எனக்கு. அவருக்கு எழுதலாம். அந்த டைரக்டருக்கும் ஒரு மரியாதை. அது என்ன, நானும் அட்லி அவர்களும் தான் ஒன்றா போய் நின்றுருந்தோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில். அங்கே இதெல்லாம் உள்ளே இருந்த தாட் ப்ராசஸ். அதெல்லாம் ஒரு 2 சொல்லுக்குள்ளே அடக்கணுன்னா அது வந்ததுன்னு நினைக்கிறேன். டியூன் கேட்ட உடனே சொன்ன வார்த்தைகள். இப்போது ஆளப்போகிறான் தமிழன் பாட்டில் எவ்வளோ மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குது லிரிக்கலாகவே. பட் எனக்கு என்ன ரொம்ப இமோஷ்னலான ஒரு மாஸ் இருந்துச்சு அப்படின்னா, எந்த இடம் வழி கண்டாலும் கண்ணு தானே கலங்கும், கண்ணை போல எங்களுக்கு காவலானி வரணும். லைட்டாக நான் கண் கலங்கிட்டேன். எலிவேஷன்றதெல்லாம் தாண்டி இது ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்தது. மற்ற வரிகளை பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, இந்த வரிகளை பற்றி சொல்லுங்கள். மேபி நீங்கள் கேட்கலனாலும் ப்ராப்ளி நான் அந்த வரி பற்றி தான் பேசியிருப்பேன். ஸோ அது அந்த வரியை கரெக்டாக பிக் பண்ணது வந்து உங்களுக்கு தான் அந்த க்ரெடிட் போகணும். ஏன்னா இது வந்து சின்ன வயசுலேருந்து அம்மா எனக்கு சொல்லுவாங்க, கண்ணேன்னு ஏன் ஒரு குழந்தைய தாளாட்டுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் இப்போ கவனிச்சிங்கனாலும் கூட, இப்போ ஜனநாயகன்லேயே கண்ணே கண்ணே அப்படின்னு ஒரு சாங் இருக்குது. ஆமாம், கண்ணான கண்ணே இருக்குது விஸ்வாசமில். நிறைய குழந்தைகளுக்கான பாடல்கள் இந்த கண்ணேன்ற வேர்டு வந்து நிறைய யூஸ் பண்ணப்படும். தாளாட்டும் போது கண்ணேன்னு ஏன் தாளாட்டுறாங்கன்னா, உடம்புல எந்த உறுப்புக்கு அடிபட்டாலும் அதுக்காக கலங்கிறது வந்து கண்ணு தான். அந்தந்த உறுப்புகள் கலங்கிறது இல்லை, அதுக்காக மொத்தமாக சேர்த்து கலங்கிறது கண்ணு தான். அப்போ ஒரு தலைவன்றவன் சமுதாயத்துக்கும் அப்படிப்பட்டவனாக தான் இருக்கணும். எங்கே பிரச்சனைனாலும் அவன் தான் கலங்கணுன்ற ஒரு மனிதனாக அவன் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ தமிழருக்கான பாடல், ஒரு தலைவருக்கான பாடல் அப்படிங்கும்போது ஒரு நேர்மையான உணர்வோடு ஆரம்பிக்கலாம்னு நினச்சது தான் அது. எனக்கு ரொம்ப ஃபேவரட் லைன்ஸ் அந்த லைன்ஸ். அதை நீங்கள் மென்ஷன் பண்ணது ஹாப்பியாக இருக்குது. ஒருத்தவங்களை எலிவேட் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம், நெருக்கமாக கொண்டு வருதுன்றது இன்னொரு பக்கம் இல்லை. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. பயங்கர பக்கத்தில் கொண்டு வந்துருச்சு. நான் தேட்டர்லேயும் கண்கலங்கினேன், கேட்கும் போதும் கண்கலங்கினேன். அதில் வந்து ஒரு இமோஷன் இருக்குது. ஆளப்போகிறான் தமிழ் பாட்டு எல்லாமே முடிஞ்ச பிறகு நீங்கள் அட்லி அவர்கள்கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் சப்ளை மட்டும் வச்சிங்களாமே, அது என்ன? வேறு மொழியில் போகும்போது இது அந்த மொழி தான் பெரிய மொழின்ற மாதிரி ஒரு துணி வந்துடாமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். பட் அது நம்ம உரிமை இல்லை. நம்ம மொழியை தூக்கி பிடிச்சி ஒரு பாட்டை பண்ணிட்டோம். இப்போ அந்தந்த மொழியில் போகும்போது அந்தந்த மொழி தான் சொல்கிற மாதிரி அது வந்துட வேணான்ற ஆசை இருந்தது. அவருமே அதுக்கு இன்க்ளைண்டாக தான் இருந்தார். அதனால் மற்ற மொழியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷ்னல் ஜோனுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு ரொம்ப மற்ற மொழிகள் தெரியாது. அதனால் எனக்கு உள்ளே போய் அதுக்கப்புறம் மீனிங்கை நான் பார்க்கல. பட் அவர் சொன்னதுமே அப்படி தான் சொன்னார். அப்படி தான் நான் பண்ணியிருக்கோம், நம்ம மோட்டிவேஷ்னலாக தான் போயிருக்கோம் மற்ற லாங்குவேஜஸில் அப்படின்ட்டு. ஆளப்போகிறான் தமிழன் பாட்டை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது விஜய் அவர்கள் அதை கேட்டு
என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஆலப்பறம் தமிழனோட அந்த மகுடத்தை தரிக்கிற ழகரத்தை சேர்த்தோம் அந்த லைன்ஸ் ஷூட் பண்ணும்போது நான் இருந்தேன். நானும் என்னோட அம்மாவும் போயிருந்தோம் பார்க்குறதுக்கு. அப்போது பார்க்கும்போது சார் வந்து அம்மாட்ட சொன்னாங்க, கேட்க கேட்க இந்த வரிகள்லாம் உள்ளே அப்படியே ஏறுதுப்பா அப்படின்னாங்க. சொல்லிவிட்டு அம்மாட்ட சொன்னாங்க, எப்போவுமே லைஃப் லாங் என் ஜேர்னியில் என் கூட இருப்பார் அவர். இப்போ உங்களுடைய சமீபத்திய சந்திப்பு விஜய் அவர்களை நீங்கள் போய் சந்தித்த பிறகு இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு உங்களுடைய பாடல் வரிகளும் ஒரு முக்கியமான பங்கு இருக்குது, அதுவும் முக்கியமான காரணம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக சொன்னது வந்து இந்த கவர்மெண்ட் அமைஞ்சதுக்கு பாதி காரணம் லிரிக்ஸ்ப்பா அப்படின்னாங்க. பட் அகைன் அதை நான் அப்படியே எடுத்துக்க முடியாது. அவங்க மீன் பண்ணது வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கு, இந்த பாடல் வரிகள் இருந்திருக்குங்கிறத எனக்கு உணர்த்தணுங்கிற அந்த அளவுக்கு அதிகமான அன்பு அப்படின்னு எடுத்துக்கிறேன். அன்பின் மிகுதின்னு எடுத்துக்கிறேன். ஆமாங்க, யோசிக்க முடியாத ஒரு கிரெடிட் அது. அது அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப நன்றின்னு கூட முடிக்கலாம் அந்த கான்வர்சேஷனை. ஆனால் ஒருத்தவங்களுக்கு அளவுக்கு மீறின அன்பை கொடுக்கணும், அவங்க எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்காங்க இந்த ஜேர்னிலன்னு அவங்களுக்கு புரியணுங்கிறது வந்து இது வந்து வெளியில் சொல்கிறதுக்காக மட்டுமே இல்லை. இதெல்லாம் வந்து க்ளோஸ் டோர்ஸ்குள்ளே இருக்க போகுது, வெளியில் தெரிய போகிறது இல்லை இல்லையா? அந்த எல்லா சமயத்துலேயும் ஒரு மனிதர் எப்படி சரியாகவே இருக்க முடியுன்ற ஆச்சரியம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. அவரோட பெருந்தன்மை தான் அது. பவருங்கிறது வந்து மக்கள்கிட்ட இருக்குது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதோட புரிதல் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இப்போது முதலமைச்சர்னு பார்க்குறோம், அமைச்சர்கள்னு பார்க்குறோம், எம்எல்ஏஸ்ன்னு பார்க்குறோம், அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கெல்லாம் பவர் சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னா மக்கள்கிட்டேருந்து தான் வருது. மக்கள் தான் பவர்ஃபுல், அவங்களுக்காக தான் மற்றவங்க. அதை புரிஞ்ச ஒரு மனிதர் அவர். அதனால தான் என்னால் தைரியமாக எழுதும் போதுமே வந்து மக்களை வெளில வச்சாதான் பவர் அப்படின்றதோ, மக்கள் தானே மன்னர்களே, அதை உனக்கு காட்ட வரேனாங்கிற மாதிரி வரிகளோ வைக்க முடிஞ்சது. அப்போது பரிதவிக்கும் மக்கள் பக்கம் சிங்கம் வர்றதை பறையடித்தோம். அப்படிங்கும்போது பரிதவிக்கும் மக்களுக்காக நீ பக்கத்தில் வந்து நிற்க ரெடியாக இருக்கமா அப்படின்னா கண்டிப்பாக அவர் ரெடியாக இருக்காருன்ற நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை வார்த்தைகள் தான் லிரிக்ஸாக மாறுச்சு. சிங்கம் வர்றதை பறையடித்தோன்னு சொல்கிறதுக்கும் அதுக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. மக்கள் தானே மன்னர்களே, உனக்கு காட்ட வரேனாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ஃபேவரட் லைனு. அண்ட் உங்கள் விஜய் நான் வரேங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை வார்த்தை இல்லை, அது ரொம்ப பிடிக்கும். அது ஆக்சுவலாக பாட்டு முடியும் போது நான் சார்கிட்ட கேட்டேன், சார் இதை வந்து ஒரு டயலாகாக சொன்னால் பெட்டராக இருக்கும்னு தோணுது, லாஸ்ட்டில் ஒரு டயலாகாக சொல்லிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். உங்கள் விஜய் நான் வரேன் அப்படின்றத வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு. உங்களுக்கு தெரியும்ல, நம்ம பொதுவாக டப்பிங் பண்ணும்போது இதில் இது இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆகலை, இது கொஞ்சம் மேலே ஏறலாம், அவ்வளோ இருக்கும். அண்ட் தமிழ்நாட்டுக்கே சொல்ல போகிற முக்கியமான வார்த்தைகள் அது. அது வந்து ஒரு டேக்கில் அடித்தார். அப்படி ஒரு தடவை கேட்டோன்னே பர்ஃபெக்டா அப்படி இருந்தது அப்படின்னு இருந்தது. அது அவரோட மேஜிக். மக்கள்கிட்ட தான் பவர் இருக்குதுன்னு சொல்கிறீங்கள, அது நீங்கள் மெர்சல் படத்தில் மாயோன் பாட்டில் கூட லைட்டாக ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சுருப்பீங்க, ஒரு பசில் மாதிரி தான் அதை நீங்கள் கன்ஸ்ட்ரக்டே பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து கடைசி எழுத்துக்கள்லாம் சேர்த்தா ரசிகனே தலைவன்னு வரும். புதுசாக ஏதோ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது அந்த ஆல்பம்குள்ளேயே. இந்த பாட்டு ஒர்க் பண்ணும்போது என்ன இதில் புதுசாக கொடுக்கலான்னு யோசிக்கும்போது அதில் அவர் ஒரு மேஜிஷியன், அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக தான் அந்த பாட்டு வருது. ஸோ அப்போ அந்த மேஜிக்ன்ற கான்செப்டை லிரிக் ரைட்டிங்குள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது இப்போ மேஜிக்ன்றது என்ன, வலை இல்லை காற்றை பிடிச்சி வர, அடித்தளம் இரும்பில் பார்க்காத உரசி, தடையின் தடயம் உடைய உருக, அழிக்க நினச்சா ரெண்டா வருவானே அப்படின்னு லிரிக்ஸ் இருக்கும். வலை தளம் அடித்தளம்னு இருக்குல்ல அடுத்த லைனில், வலை தளம் உடைய வருவானேன்னு இந்த டயகனலாக கனெக்ட் பண்ணால் ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இந்த செகண்ட் செட்லேயுமே டயகனலாக கனெக்ட் பண்ணால் ஒரு மீனிங் இருக்கும். வலை இல்லை காற்றை பிடிச்சி வரங்கள் அந்த அடித்தளம் இரும்பில் பார்க்காத உரசியில் வர அந்த சி. ஸோ இந்த கடைசி லெட்டர்ஸ் எல்லாம் ஒன்றா வச்சா ரசிகனே தலைவன் வரும். மேஜிக்ன்றது வந்து அது புதுசாக ஒன்றும் முளைச்சி வராது. நான் உங்களுக்கு ரைட் ஹேண்டில் ஒன்று பண்ணிட்டுருப்பேன், அதை தான் கவனிக்க வைப்பேன், ஆனால் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, அங்கேருந்து தானே மேஜிக் உருவாகும். ஸோ வேற ஒரு இடத்துல லிரிக்கை கவனிக்க வச்சு இன்னொரு இடத்துல அந்த மேஜிக்கை பண்ணுறது. ஸோ அந்த மேஜிக்ன்ற ஐடியாவை எடுத்து லிரிக் ரைட்டிங்குள்ளே வச்சது தான் அந்த பாட்டு. பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு ஐடியா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஐடியா. ஒரு பேரே வரலாறு, நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. இதுதான் கடைசி பாட்டுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்போது இதுதான் ஜனநாயகன்லேருந்து எனக்கு வந்த முதல் பாடல். ஸோ மோஸ்ட்லி ஒரு படத்தில் ஒரு பாடல் பண்ணுவோம், ஏன்னா ஆல்ரெடி படம் முடிஞ்சிச்சு அந்த ஸ்டேஜில். அப்போது சாருக்கு எழுதுகிற கடைசி பாடல் அண்ட் அவருக்குமே எழுதப்படுற கடைசி பாடல் தான், நான் மட்டும் இல்லை, அவரோட கெரியரில் கடைசி பாடல் சினிமா கெரியர்லன்ற மாதிரியும் தோணுச்சு. ஸோ ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருக்கலாம், ஒரு நன்றி சொல்கிற பாடலாக இருக்கலாம் இது. அவருக்கு ஓவராலாக இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்காரு இவ்வளோ வருஷம், அதுக்கு ஒரு நன்றி சொல்கிற பாடலாக இருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. மக்கள் அவரை செலிப்ரேட் பண்ணுற ஒரு பாடலாக வரும் அங்கே.
அவர் மக்களுக்காக ஒரு நல்லது பண்ணியிருப்பார், அதனால் அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவரை செலிப்ரேட் பண்ணுற பாடலாக இருக்கும். அந்த மக்கள் இப்போ ஃபேன்ஸாக இருந்தால் இந்த 2 பெர்ஸ்பெக்டிவும் மேட்ச் பண்ணி பண்ண முடியுமா? ஸோ ஒரு யுகமே காணாத மக்கள் மன்னன் பிறந்தார் அப்படிங்கிறது அந்த இத்தனை நாள் இந்த அநியாயத்திலும் தட்டி கேட்க அவனு வரலன்னு அவங்க நினைக்கிறதாகவும், ஃபேன்ஸ் வந்து தங்களோட தலைவனை செலிப்ரேட் பண்ணிக்கிறதுக்கும் பொருந்துகிற மாதிரி பண்ணுது அது. உன் பேரை கேட்டால் மனம் முறைஞ்சே போகும், விழி திரையில் பார்த்தா மனம் கரைஞ்சே போகும், நீ தூணா நின்னா எங்கள் இனமே வாழும், நீ தூரம் போனால் எங்கள் உயிரே போகுன்றது வந்து ஒரு ஃபேன் எமோஷனும் இருக்குது அதில். கரெக்ட். நீ அநியாயத்தை தட்டி கேட்டிருக்க, எங்களை விட்டு போயிடாதங்கிற அந்த மக்கள் எமோஷன் அதுக்குள்ளே இருக்குது. அப்படி போயிடாதன்னு சொல்லும்போது ஃபேன்ஸ் இப்போ சொல்கிறாங்கல்ல, ஐயோ நீ போகிற எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது லாஸ்ட் படம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும்போது அவர் பதில் சொல்கிறது வந்து, உனக்கே ஒரு யுத்தம் இனியே, உயிரே உடல் ரத்த துளியே, நான் உனக்கான ஃபைட்டை தான் எடுத்துகிட்டு போகிறேன், டோன்ட் வரி, நான் உனக்கான ஒரு லார்ஜர் ஃபைட் எடுக்க தான் அங்கே போகிறேன், நீ கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரியான மாஸ் பாடல்களில் சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் வைக்கிறது ஒரு பக்கம், ஆனால் செல்ல மகளில் நீங்கள் க்யூட்டாக ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிட்டிங்கல்ல, அது ஒரு ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் நான் நினைக்கிறேன். எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நான் ஈனாத என் உயிரே. கிரெடிட்ஸ் டு விக்னேஷ் சிவன். அது நான் இப்போ இன்னும் சில இன்டர்வியூஸ்லேயும் சொன்னது. அவர் வந்து அவரோட பட வேலை எல்ஐகேக்காக அவர் அங்கே போயிருந்தப்போ, அனி ஸ்டூடியோக்கு போயிருந்தப்போ, அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இந்த படத்தில் இப்படி ஒரு பாடல் இருக்குதுன்னு சொல்லி ப்ளே பண்ணி காமிச்சிருந்தப்போ, ஒரு லிரிக் ரைட்டராக இருக்கும்போது டக்குன்னு தோணும்ல ஒரு வரி, இந்த வரி இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும்னு, அந்த மாதிரி சொல்லியிருக்கார் போல் அவர் அதில். ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் அவரோட எல்ஐகே ஒர்க்கு முடிச்சுட்டு கிளம்பிட்டார். அப்புறம் டியூனில் அந்த 2 லைன் ரீட்டைன் ஆகிருந்தது, டியூன் வரும்போது அது இருந்தது. நான் அதுக்கு ஆல்டர்னேட் லைன்ஸ் எழுதினேன், நான் நியாயமாக இருக்குது அதில் இன்னொருத்தவங்க வரி எடுத்து வச்சு அவங்க பேர் அதில் இருக்கணும் இப்போ நாங்கிறதுனால நான் வேறு ஆல்டர்னேட் ஆப்ஷனும் கொடுத்தேன். பட் இது அவங்க கேட்டு யூஸ்டாக இருந்ததுனால இந்த லைன்ஸ் பிடிச்சிருந்தது, ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் அந்த 2 லைன் நீங்கள் சொன்ன அந்த லைன் வந்து விக்னேஸ்வரனோட லைன். ஆக்சுவலி இது என்ன பயங்கர சர்ப்ரைஸாக இருக்குது. ஆமாம், அது அவருக்கான கிரெடிட். நைஸ். எனக்கு அந்த பாட்டில் இன்னொரு மேட்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ ஒரு குழந்தைய தான் நம்ம அதில் செலிப்ரேட் பண்ணுறோம், ப்ரெசன்ஸை செலிப்ரேட் பண்ணுறோம். கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே. பயங்கர டீப்பாக இருந்துச்சு, எனக்கு பயங்கர டென்ஸாகவும் இருந்துச்சு. கோடி கவிதைகள் சேர்ந்து தரும் பொருளேன்னு ஒரு குழந்தைய பார்த்து சொல்கிறது இருக்குல்ல, செமையாக இருந்துச்சு. அனுபவத்துலேருந்து வர்றது தான் நினைக்கிறேன். என்னோட மகன் வந்ததுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ண விஷயம்னு நினைக்கிறேன். அது உண்மையிலே லைஃப் ரொம்ப ஃபில்ஃபில்டாக ஃபீல் ஆகும்ல, அதோட வெளிப்பாடு தான் அது. ஏன் அது ஃபர்ஸ்ட் லைனாக இருக்கக்கூடாது? ரொம்ப பொருள் பொதிந்து இருந்தது, அடர்த்தி இருக்குது அதுலங்கிறனால அதை செகண்ட் லைன் ஆக்கிட்டேன். நல்ல பாயிண்ட். இல்லை, எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெவி எமோஷனில் எடுத்தோடனே டெப்த்தும் சரி, ஈஸியாக ஒரு பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காட்டணும்னு தோணுச்சு. ஃபஸ்ட் லைன்லேயே வைக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு மாஸ் பாட்டில் மாஸ் மட்டும் இல்லாமல் இமோஷன்ஸ் மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு ஃபிலாசபியும் ஆட் பண்ணுறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை முன்னாடிலேருந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் அதை கைவிடாமல் அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்கிறது பிடிக்கும் எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், வாரிசு படத்தில் தீ தளபதி பாட்டில் எவ்வளோ மாஸ் லைன்ஸ் இருக்குது, ஆனால் என்னுடைய ஃபேவரட் லைன் வந்து, கண்ணீரோ நீ உனக்கு சொல்லு ஆறாரோ, கண் தூங்கி எழுந்த பின்பு நீ வேறோ. பரவாயில்லைங்க, இவ்வளோ கவனிச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஆக்சுவலாக அது ஒரு நல்ல ஃபிலாசபி சொல்லணும்னு இன்டென்ட் பண்ணி எழுதின பாட்டு. ஆனால் அந்த லைன்ஸ் மோஸ்ட்டாக பெருசாக போய் சேரல யாருக்குமே. இன்னும் சில வரிகள் கூட இருக்கும். உடஞ்ச மேகமே மாமழையை கொடுக்குமே, உடஞ்சிட்ட நீ வருத்தப்படாத, உடஞ்ச மேகம் தானே மழையை கொடுக்குது, அது எவ்வளோ பேருக்கு பயனுள்ளதாக அமையுது. கண்ணதாசன் சொல்லியிருப்பார்ல, அனுபவங்கிறது வந்து எல்லாமே நம்ம இழந்தப்புறம் எஞ்சி நிற்கிற ஒன்று தான் நம்மக்கிட்ட அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ கடத்தப்பட போகுது, அதுக்கு நீ கவலைப்பட தேவையில்லைன்றதோ, கிழிஞ்ச விதையிலே தான் காடு பிறக்குமே அப்படின்றதோ. இப்போ இந்த மாதிரி வரிகள் வரும்போது அது அந்த படத்தில் ஹீரோனுடைய ஜேர்னி, அந்த படத்தினுடைய பாட்டுன்றதை தாண்டி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எனக்கான பாட்டாயிருதுல்ல, எல்லாருக்கான பாட்டாகவும் அது ஒரு இடத்துக்கு வருது. சம்டைம்ஸ் இட் மைட் ஹெல்ப் மீ. கேட்குற யாரோ ஒருத்தருக்கு இந்த வரிகள் ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ ஒரு பொதுவான பாடலாக அது மாறும்போது தான் இன்னும் பொருளும் அர்த்தமும் விரிவாகுதுன்னு நான் நினைக்கிறேன். உண்மைங்க. சம்டைம்ஸ் இல்லை, அட் ஆல் டைம்ஸ் அதுதான் நடக்கணுங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். அதை தான் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கு நடுவில் கலர்ஸாக தான் மற்றதை கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அதில் குறிப்பாக அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் தான். நீ அழுதுட்டு இருக்கும்போது, வாட் இஃப் இட்ஸ் யுவர் ஓன் மியூசிக், அது ஏன் உனக்கு ஆரிரோவாக இருக்கக்கூடாது? ஏன்னா அதுதான் அது பின்னாடி ஆக போகுதுங்கிறது என்னோட அனுபவத்துலேருந்து வந்தது. அந்த மாதிரி பெயின் வந்த டைம்லாம் ஐ பிகம் எ பெட்டர் பர்சன்.
ஸோ அந்த கண்ணீர் உனக்கு ஆரவரவோ இப்போ உன்னை பீஸ்ஃபுல்லாக உன் கஷ்டத்தெலாம் அது வெளில எடுத்துகிட்ருக்கு. உன்னை நிம்மதியாக தூங்க விட போகுது அந்த அழுகை தான். அது இல்லைனா அது உன்னை அழுத்தமாக மாதிரி உனக்குள்ளேயே இருந்துட்டு இருக்க போகுது. அது எல்லாமே வெண்ட் ஆஃப் மாதிரி போயிட்டுருக்கு வெளியில். அது இப்போ நிம்மதியாக உன்னை தூங்க வைக்க போகுது. நாளைக்கு நீ எந்திரிக்கும் போது யூ வில் பி a different person. நீங்கள் இப்படி பார்க்குறீங்கல்ல, நான் எப்படி அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, பயங்கர பெயின்ஃபுல்லான இல்லை பயங்கர சோகமான சுச்சுவேஷனில், பயங்கர கயாஸ் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சிட்டோம்னாலே ஒரு தெளிவு பிறந்துடும் நான் நினைக்கிறேன். உண்மைதான். எனக்கு என்ன நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, ஒரு விதை கிழிச்சிட்டு வந்தால் தான் காடு பிறக்கும், இதெல்லாம் கூட நம்ம பல இடங்களில் கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேஷன் ஜோனுக்கு வந்துடுது. கரெக்டா? ஓ, ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் கண்மொழிக்கும் அதுவரை பொறு மனமே, அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளே இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு ரொம்ப தட்டி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஓகே, டேக் ரெஸ்ட், தூங்கி ஏஞ்சா சரியாயிரும், அந்த மாதிரி ஒரு மூடில் இருந்ததுனால எனக்கு இது வந்து ஃபேவரட். பொட்டென்ஷியல் ரொம்ப பெருசு. அதை உணர்ந்துக்கிட்டோன்னா இதெல்லாம் சின்ன சின்ன கவலைகள், இன்னைய கவலைகள்னு தோணலாம். கரெக்ட். நம்ம எழுதும்போது நிஜமாக அந்த வரிகள் போய் யார் தோல்லையாவது கை போட்டு பேசிடாதாங்கிறது தான் நம்மளோட ஆசை. சொல்லவே வேணாம், ரஜினி அவர்களுடைய பாடல்கள் வழியாக தான் நான்லாம் பாதி லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் அதனால தான் எனக்கு உங்களை பார்க்கும்போது சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு எலிவேஷன் பாட்டுக்குள்ளே இந்த ஹீரோவை பற்றி மட்டும் இல்லாமல் பொதுவான கருத்துக்கள் வைக்கிறத நீங்கள் விடாமல் இருக்கிறதுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எலிமெண்ட்டாக இருக்குது. அப்படி பார்த்தா தர்பாரில் சும்மா கிழி பாட்டு இருக்குல்ல, இரும்பும் சொகமாக கையை கட்டி உட்காந்தா உடஞ்சி துரும்பா சில்லு சில்லா கொட்டும் பார், உழப்ப மதித்து கால் எடுத்து வச்சாலே இளமை முழுசாக உங்கூடவே ஒட்டும் பார். சாரோட ஏஜை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதோட மொத்த பொருளும் புரிஞ்சிடும். ஊலாலா பாட்டில் செம ஜாலியாக ஒரு லைன் இருக்கும். ஆனால் அது வந்து அதுதான் நீங்கள் அவங்களுக்கு எழுதுனதுலேயே பயங்கர மாசுன்னு எனக்கு தோணும். என்ன பார் நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம், அது வந்து பயங்கரமான லைன். அது வந்து எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ ராம ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த கேரக்டர், அந்த ஆட்டிடியூட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ரொம்ப பெரிய ஹீரோயிசம் அதுக்குள்ளே இருக்குதுன்னு தோணும். நீ கேட்டதை கொடுப்பேன், கேட்குற வரத்தை கேட்டுக்கடா அப்படின்னு இருக்கும். ஸோ ஒருத்தன் தன்னை எவ்வளோ நம்பினா நீ வரம் கேள் நான் கொடுக்குறேன்னு சொல்கிற இடத்துக்கு என்ன வேணா கேள். ஸோ எவ்வளோ காட்லியாக தன்னை உணரணும் அவன் ஒரு கேரக்டர் அப்படி சொல்கிறதுக்குன்னு. ஸோ அந்த எசன்ஸை எடுத்து வேறு வரிகளாக மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தது தான் அந்த இடம். நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம். அப்போ ஒரு காட்லி பவர் ஒன்று அவனுக்குள்ளே இருக்கணும்ல. நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம், நான் சொன்ன பக்கம் நிற்காமல் சுழலும், என் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும்ன்ட்டு அப்படி வரும். அந்த ரஜினி சார் மாதிரி ஒருத்தருக்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி என்னென்னா, அந்த இடம் இருக்குல்ல குறிப்பாக, நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம், நான் சொன்ன பக்கம் நிற்காமல் சுழலும், நான் கூட சேர்ந்து கூத்தாடும் நிழலும், உள்ளார எப்போதும் உள்ளாலா உல்லாசம், அதான் நான் எழுதியிருந்தேன். திரும்ப அதே ரிப்பீட் ஆகும், நான் கையை தட்ட உண்டாச்சு உலகம் அப்படின்ட்டு. அனி ஸ்டூடியோவில் உட்காந்து எழுதி கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு மெசேஜ் வந்தது 2 பேர்ட்டேருந்துமே. அனியும் சொன்னாப்புல, கார்த்திக் சுப்ராஜும் சொன்னார் ரொம்ப பிடிச்சிருச்சு சாருக்கு, இந்த மாதிரி சார் கேட்டாங்க ரொம்ப பிடிச்சிருச்சு பாட்டு அப்படின்னு சொல்லி. நான் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். திரும்ப அனி ஸ்டூடியோலேருந்து எனக்கு கால் வந்தது. சார் வந்து அந்த உள்ளாலான்ற வேர்ட் நல்லா இருக்கான், ஸோ உள்ளாலா உல்லாசத்துக்கு பதிலாக உள்ளாலான்னு வச்சுக்கலாமான்னு ரஜினி சார் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்தது. நான் அப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நான் சாரோட கால் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து அங்கே சவுண்ட் கண்டினியூட்டி தேவைப்படுது. கையை தட்ட உண்டாச்சு உலகம் சுழலும், உள்ளார எப்போதும் உள்ளாலா உல்லாசம், கையை தட்ட உண்டாச்சு உலகம், திரும்பவும் அந்த வருது. ஸோ அந்த சவுண்ட் கண்டினியூட்டி எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் பாட்டுக்கு. அதனால் சாரி, இதை கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திரும்பவும் ஃபோன் வந்தது, இல்லை சாருக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கான், அதை வைக்கலாமான்னு சொல்லி இன்னொரு தடவை கேட்க சொன்னாங்க அப்படின்னோடனே, எனக்கு டக்குன்னு தோணுன ஒரே விஷயம் வந்து, 40 வருஷம் ஒரு மனுஷன் அன்னைய காலகட்டத்தில் என்டர்டெயின் பண்ணியிருக்காரு, மக்களை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அப்போது அவருக்கு ஏதோ ஒன்று தோணியிருக்கு, அர்த்தம் இல்லாமல் அதை அவர் கேட்க போகிறதில்ல, அதை நம்ம ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு, சரி நீங்கள் அதே ஓகேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். பின்னாடி வந்து இன்றைக்கி எனக்கு யோசிக்கும்போது, உள்ளாலா உல்லாசம் அப்படிங்கும்போது ஒரு இதான் சந்தோஷம் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணி கையில் கொடுக்குறேன் ஆடியன்ஸ்கிட்ட. பட் அதை டிஃபைன் பண்ணாமல் உள்ளாலான்னு விடும்போது அதுக்குள்ளே ஒரு டெஃபினிஷன் அண்ட் பவுண்ட்ரி இல்லைல்ல, பவுண்ட்ரி இல்லாத ஒரு செலிப்ரேஷன் இருக்குல்ல. ஒன்று அவரோட திங்கிங், ரஜினி சாரோட திங்கிங், இன்னொன்று
இவ்வளோவும் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ உழைச்சதுக்கப்புறம் அந்த தன்னோட ஒரு பாட்டில் வர்ற ஒரு வரியில் வர்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக ஒரு தடவை சொல்லியாச்சு, திரும்பவும் ஒரு எஃபர்ட் எடுக்கணும், அது சொல்லணுன்ற உழைப்பு இருக்குல்ல, அப்போ எவ்வளோ கலை மேலே உள்ள காதல் எவ்வளோவா இருக்குது அப்படின்றது. செம மேட்ருங்க ஆக்சுவலாக அது. மரண மாஸ் பாட்டு ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. அதில் வெடிய ஒன்று போடுத்தில்ல அப்படின்னு இருக்கும். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் தி டே நம்ம வந்து ஒரு ரஜினி படம் பார்க்க போகிறோம் அப்படி இருக்குல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபேக்டர் இது வரைக்கும் நம்ம கேட்டதில்லை. அது கொஞ்சம் டஃப்பான சாய்ஸ் தான் எனக்கு. அது வந்து மோர் உண்மையாக இருக்கா அப்படின்ற ஒரு செக்லேருந்து தான் வந்தது. ஆக்சுவலாக காலேஜில் உள்ள பசங்க அங்கே செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது மேலே இவரோட இன்ட்ரோவும் த்ரோ ஆகும். அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் என்ட்ரு ஆகும் அந்த கதை வழி. அதுவுமே மிட் பாயிண்ட் ஆஃப் த சாங் தான் என்ட்ரு ஆகும் அந்த கேரக்டர். அப்போ அவங்க செலிப்ரேஷனில் அப்படி ஒரு வேர்டை பாடுறது உண்மையாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய ஹீரோ நிறைய பேருக்கு போய் சேர போகிற பாட்டில் மேபி தவிர்த்துருக்கலான்னு ஹைன்சைட் தோணுது. ஆமாம், வேணாம், விட்டுருக்கலாம், அது தப்பு தான் அப்படின்ட்டு. மிக முக்கியமான ஒரு ஹீரோ பாடல் தி ஒன், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். அது காலம் எல்லாரின் மீதும் கல்லாகி மூடும், அப்போது யார் எழுவா, பாரே வாழ்வீசும் போதும் நிற்காமல் மோதும், நீதானே வா ஒருவா. தி ஒன் தான் ட்ராக்கு, அதான் ஐடியா. இந்த வா ஒருவா இருக்குல்ல, அது ஒரு பயங்கரமான மேட்ரு. தேங்க்யூ, இவ்வளோ ஷார்ப்பாக கவனிக்கிறீங்க. ப்ராபப்ளி நீங்களும் ஒரு லிரிக் ரைட்டருங்கிறதும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இல்லை, கவனிக்கிறதுனால தான் லிரிக் எழுத ஆரம்பிச்சேன் நான் நினைக்கிறேன். நான் அப்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன். சில வரிகள் நீங்கள் ரொம்ப நல்லா எழுதிருந்தீங்கன்னா ஃபோன் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கவித்துவத்துலேருந்து நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யாரும் கவனித்து சொல்லுவாங்களான்னு தெரில. இந்த ஒன்னுங்கிறது வந்து ஓவராலாக அந்த படத்தோட ட்ராக்கில் இருக்குது. ஒன்னுங்கிறது இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் அதுக்கு ஒரு கிரெடிட் வேணுமே. ஒரு தமிழ் சொல்லாவும் அது இருக்கணும், வேணும், அது இல்லாமல் போயிடக்கூடாது. வெறும் இங்கிலீஷாக மட்டும் அது நின்றக்கூடாதுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல அந்த பாட்டில் அந்த ஒருவான்றது வரணும்னு நினச்சேன். சந்தம் நமக்கு உட்காரணும்ல, மாத்திரை அளவுக்குள்ளே வந்து உட்காரணும்ல, அந்த இடம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. உங்களுக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு வரினா என்ன? சாருக்குன்னு பார்த்தா எனக்கு அந்த லைன் ரொம்ப பிடிக்கும். வீரனாம் கர்ணனுக்கே அவன் அப்பன் அப்படின்றது. இண்டிவிஜுவல் ரெஃபரன்ஸாக பார்த்தா கர்ணனுக்கே அப்பன் அப்படின்றது வந்து, கர்ணனோட அப்பா வந்து சூரியன்றது வந்து நமக்கு வரலாறுல தெரிஞ்சது. ஸோ சூர்யா சாருக்கு எழுதும்போது அந்த வரிகளும் வந்து உட்காரும். நைஸ். என்ன மாதிரியான இன்புட் உங்களுக்கு வந்துச்சு டைரக்டர் கிட்டேருந்து? ஆக்சுவலாக ரொம்ப இன்புட் அவர் கொடுக்கல இந்த பாட்டுக்கு. இந்த பாட்டுக்கு ரிவர்ஸ் நடந்தது. அவர் கார்த்திக் சுப்ராஜ் முதல்ல சொல்லும்போது அவர் கதையே ரிவீல் பண்ணல. ஏன்னா கிளைமேக்ஸ் இது. சம்டைம்ஸ் சில டைரக்டர்ஸ் ப்ராடக்ட் மேலே ரொம்ப லவ் வச்சுருப்பாங்க. நம்மகிட்டே சொல்ல மாட்டாங்க. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அந்தொருவன் வந்திருக்காண்டே, பல போர்பட இருக்கலாம் எதிர்பார்த்தது அவனைத்தான் அந்தொருவன் வந்திருக்காண்டே. ஸோ இது எல்லாமே அந்த மகன் வந்திருக்காண்டேன்னு இருந்தது. ரெண்டாவது இடத்துலையும் அந்த மகன் வந்திருக்காண்டேன்னு இருந்தது. களமும் அவன் மூச்சரிய மயிர்கால்கரும் கூச்சரிய வச்சமாவன் வந்திருக்காண்டே. இந்த வச்சமாவன் மாதிரியே அந்த மாவன் தான் இருந்தது மேலேயும். அப்போ கார்த்திக் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு, ஜி இல்லை நீ கதையை ரிவீல் பண்ண வேணாம், அவன் அந்த சன் ஆஃப் தட் சாயில், அது வந்து அங்கே கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு கார்த்திக் சுப்ராஜ் உங்கள்கிட்ட பேசும்போது தி ஒன் அப்படின்ற ஐடியா இருந்துச்சா? பாட்டுக்குள்ளேவா? பாட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கால் வந்த பிறகு மகன்றதை வந்து ஒருவன் மாற்றிடணும், அந்த ஒருவன் மாற்றணும். நைஸ். அந்த மகன் வந்திருக்காண்டேங்கிறதுக்கு பதிலாக அந்த ஒருவன் வந்திருக்காண்டே. நைஸ். இப்போ இந்த மாஸ் பாடல்களை நம்ம எப்படி வேணாலும் கன்சீவ் பண்ணலாம். அதுக்குள்ளேயே இப்போ ஸ்லேடே எடுத்துகிட்டு வரலாம். தமிழில் ஒரு முக்கியமான கட்டமைப்புகள்லாம் அந்த மாஸ் பாடல்களே கொடுக்கலாம். ஆனால் அதை வந்து இன்னைய கால சூழல் அலோவ் பண்ணுமான்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்துலையும் அது ஏற்றுக்கப்படுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கான அட்டம்ப்டும் நடந்து வேணான்னு ஒதுக்கி வச்ச பாடல்களும் இருக்குது. இல்லை அவ்வளோ வேணாம் ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ளேயே நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது நம்மளை ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம், திரும்ப ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கோன்ற ஒரு நம்ம புதுசாக ஒன்று பண்ணணுன்னு வருவோம்ல, அதோட அயற்சி வந்துடாமல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருக்குது. அந்த கவலைக்கான உழைப்பும் இருக்குது. அதோட ஒரு வேரியேஷன் தான் இப்போது நீங்கள் சொன்ன த ஒன் சாங்னு நினைக்கிறேன். மற்ற எலிவேஷன் சாங்ஸ்லேருந்து அது கொஞ்சம் கலராக வேறையாக இருக்கும். எலிவேஷன் சாங்ஸுக்கும் போது எல்லாருமே பார்க்க இப்படி ரெடியாக இருக்காங்கல்ல எடுத்த உடனே. ஸோ அதில் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட முடியுமா, தமிழை கொண்டு போய் சேர்த்துட முடியுமான்னு ஆர்வம்லாம் இருந்திருக்கு. அப்படி ஒரு பெரிய எலிவேஷன் சாங்கில் நான் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணேன். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வரலை.
உதாரணத்துக்கு அந்த காலமிக புலவரோட ஒரு பாடல் இருக்கும்ல, தத்தி தாதி துதைதி அப்படின்னு. ஆமாம், அது வந்து ஒரு வண்டை பார்த்து அந்த கேள்வி கேட்டிருப்பாரு. கரெக்ட். நீ இப்படி ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு போயிட்டே தத்தி தத்தி போயிட்டே இருக்கியே, எந்த பூ உனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டராக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அதுக்கு அந்த வண்டு பதில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடலை எழுதினேன் நான். ஓ, டியூனுக்கு, ஹீரோ சாங்க்கு, ஒரு ஒரு படத்தோட ப்ரோமோ சாங்க்கு நான் அதை எழுதினேன். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி வைக்க முடியல. அந்த வண்டு என்ன பதில் சொல்லணும்னா, தத்தி தத்தி தாது தித்தித்தது, துத்தி துத்தி தாதை துதைதி, அது தத்தி தத்தி வந்ததாலே தித்திப்பாகும் அப்படின்ற மாதிரி ஒன்று ட்ரை பண்ணேன். சரியாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் லிரிக்ஸு. அது என்னென்னா, இப்போ அந்த வண்டு எவ்வளோ காலங்கள் தாண்டிடுச்சு காலமிக புலவரா அந்த வண்டுகிட்ட கேட்டு, இப்போ அந்த வண்டு பதில் சொல்லுது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அப்படின்னா, நீ தத்தி தத்தி போனதில் எந்த பூ தித்திப்பாக இருந்ததுங்கிறது தான் அவர் கேட்குறாரு. கரெக்ட். நான் தத்தி தத்தி போனேன், அப்போ அந்த தித்திப்பை நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் எந்த பூ தித்திப்பாக இருந்ததுன்றதை தாண்டி நான் தத்தி தத்தி வந்த எஃபர்ட் தான் எனக்கு ரொம்ப தித்திப்பாக இருந்தது அப்படின்னு. ஜேர்னி மேட்டர்ஸ். அந்த வண்டு பதில் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். ஓகே. பட் அகைன் சந்தைத்தன்மை இல்லை அப்படிங்கிறதுனால வேணும். ரொம்ப தமிழாக இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு ஆனால் அப்படி ஒன்று வச்சா நல்லா தான் இருக்கும். ரொம்ப புதுசாக இருக்குல்ல, நான் கேட்காததாக இருக்குது, அங்கே கேட்கப்பட்டதுக்கு இங்கே பதில் சொல்லப்படுதுங்கிற க்யூரியாசிட்டியுமே அந்த பாட்டுக்கு வந்து ஒரு புஷ் ஃபேக்டர் தான் அடிஷ்னலாக. இந்த மாதிரியான ஃபேக்டர் டைம்லெஸ் ஆக்கிரும் ஒரு பாட்டை. ஆமாம். காலமிக புலவரனுடைய அந்த வரிகள் எவ்வளவோ வருஷங்கள் கழிச்சு இன்றைக்கும் ரெலவெண்ட்டாகவும் இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. அப்போ ஒரு நீட்சியாக நான் பார்க்குறேன். ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் நம்மளோட ஒர்க்கு அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும்போது, மேபி இன்னொரு 100 வருஷம் கழிச்சு கூட யாரோ ஒருத்தர் இந்த கனெக்டை கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் வரும். 10 தலை படத்தில் இப்போ நீ சிங்கம் நான் பாட்டில், கடலால் தீராத இரும்பின் தாகங்கள் பனித்துளி தீர்க்கும், இதுவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன். அதை விட ஒரு 2 வரியில் ஒரு வாஸ்டான இமேஜ் எனக்கு கொடுத்ததுன்னா, தீயை நீ பகிர்ந்தாலும் 2ஆய் மாறும், இவனும் அந்த தீ போலத்தான். சூப்பராக இருந்துச்சு. நன்றி, ரொம்ப நன்றி. அந்த வரிகளுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்குது லைஃப்பில். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ உடனே என்னால் சொல்ல முடியாது. நான் திரும்ப இதே இன்டர்வியூவில் மேபி வந்து நான் அதை பற்றி சொல்கிறேன். ரொம்ப பிடிச்ச வரி அது. இது தீயா? அந்த தீயை நீ பகிர்ந்தாலும் 2ஆய் வாழும்ன்றது. அதான் ஒன்றும் இல்லை, நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மனசு இருக்குல்ல. ஒரு கிளாஸில் ஒரு தண்ணி இருக்குது, உங்கள்கிட்ட நான் கொடுக்கணுன்னா, நான் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது பாதி ஆகிட போகுது. அது என்கிட்ட பாதி இருக்கும், உங்கள்கிட்ட பாதி இருக்கும். ஆனால் தீக்கு மட்டும்தான் அந்த தன்மை இருக்குது. நம்ம கொடுக்கும்போது உங்கள்கிட்டையும் இப்போ ஒரு கேண்டில் இருக்குது என்கிட்ட, அதில் ஒரு மேலே எரிஞ்சிட்ருக்கு நெருப்பு, உங்கள்கிட்ட உங்கள் கேண்டிலில் கொடுக்கும்போது உங்கள்கிட்டையும் அது முழுசாக இருக்கும், எங்கிட்டையும் முழுசாக இருக்கும்ன்ற தன்மை இருக்குது. ஸோ அப்படி நீ வாழ முடியுமா? அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த லைனுமே கூட. கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் அப்படின்றது, எறும்பு எவ்வளோ தண்ணி குடிச்சிட போகுது, இவ்வளோ ஒரு சொட்டு. ஆனால் இங்கே கடலே இருக்குது, ஆனால் குடிக்க முடியாது. ஏன்னா கடலுக்கு கொடுக்குற தன்மை இல்லை, உப்பு தண்ணி அது. ஆனால் ஒரு பனித்துளி இத்தினோண்டு தான், ஆனால் அதில் கொடுக்க முடியுது. அந்த பனித்துளி அந்த எறும்போட தாகத்தை தீர்த்திட முடியும். யூ கேன் சூஸ் டு பி பனித்துளி. ஆமாம், சில இடங்களில். இப்போ நீங்கள் சொன்ன விளக்கத்தில் வச்சு பார்த்தா கடலாகவும் இருக்கலாம், பனித்துளியாகவும் இருக்கலான்னு இருக்குல்ல. நான் என்னை எறும்பாக வச்சுக்கிட்டேன். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நமக்கு தேவை ஒரு பனித்துளி தான். கடலே இருந்தாலும் பனித்துளி தான் நமக்கு முக்கியம். 10 தலை பாட்டு கேட்ட பிறகு நான் என்னை வந்து எறும்பாக வச்சுக்கிட்டேன். கடலே இருந்தாலும் எனக்கு தேவை பனித்துளி தானே. கவிதைங்கிறது வந்து நம்ம நினைக்கிறது மட்டும் இல்லைல்ல, அதில் எல்லாரோட பங்கும் இருக்குது. கேட்குறவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதும் சேர்ந்தது தான் ஒரு கவிதை. ஸோ அதுக்கு கோடி பர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பார்த்து தான் நான் எழுதுவேன், 2 பார்த்து எழுதியிருப்பேன். மீதி வந்து அதோட வேலையை அது போக போக தான் செய்யும். எல்லாரும் அதுக்குள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணும்போது தான் அது முழுமையடையும். ஸோ அது உங்களோட கவித்துவமும் அதில் இப்போ சேர்ந்துருக்கு, அவ்வளோதான். நான் வந்து நிறைய வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன். வைல்ட் லைஃப் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஏரியா. ஏன்னா அதில் வேறு எதுவுமே கிடையாது, எக்ஸிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஸோ ஜஸ்ட் பி அப்படின்ற ஃபிலாசபியை நான் ரொம்ப நம்புகிறேன். ஜஸ்ட் பி, நீ இரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்ணும்போது தான் எல்லாமே பிரச்சனையாகுன்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அதை வந்து நீங்கள் இந்த பாட்டில் வச்சுட்டீங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண்மேலே. அது வந்து என்ன, அதுதான் நாங்கள் ஆஸ்பிரேஷன். மழை காற்று மான் குட்டி போலே சுயமின்றி வாழ்வான் மண்மேலே. அப்படி இருந்துட்டு போயிடணுன்றது தானே விருப்பம், ஆசை. அதை நீங்கள் எழுதுனதுக்கு வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
பார் என்ற தேருக்குள் பற்றி பேசணுன்னா, நம்ம ஒரு காரில் போயிட்டுருக்கோம். உங்கள் காரில் நான் வரேன், 2 பேரும் ஒன்றா போயிட்டுருக்கோம். ஏறும்போது நான் உங்கள் காருங்கிற ஒரு புரிதலோடு ஏறுவேன். அந்த ஜேர்னி போக ஆரம்பித்தப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் நீங்களும் பேசிட்டு போயிட்டுருப்போம். ஒரு தென்னை மரத்தை பார்த்துட்ருப்போம், வழியில் இருக்கிற கடலை பார்ப்போம், பாட்டை கேட்போம். அது யாரோட காருங்கிறத மறந்து ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது உலகத்தில் இருக்கா அப்படின்னா யோசனையாக இருக்குது. பார் என்ற தேர், அதுக்குள்ளே ஊர்வலம் இருக்குது. அது யாரோட சொந்தமாக இருந்தால் தான் என்ன, இது என்னோடது இது உன்னோடதுன்னு பிரிக்கிறதுக்கான நெசசிட்டி. ஏறுறோம் இறங்குறோம். யாரோடதுங்கிறத பற்றி கவலைப்படுறத விட ஒன்றா ஒரு ஜேர்னி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல, அதை பார்க்கலாம்லங்கிறது தான். உன் நிலத்துக்குள்ளே நீ மலரை சிறையில் எடுத்து போட்டுற முடியும். உன் நிலத்தினில் மலரை நீ சிறையினில் இடலாம். ஆனால் அந்த வேலியை தாண்டி அதோட வாசம் போதே அதை என்ன பண்ணுவேன்? வாசத்துக்கு வேலியா? அதன் நறுமணம் எல்லையை கடந்து வீசும். இந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டை நீங்கள் ஒரிஜினல் தமிழ் சாங்ஸுக்கு வைக்கிறதுன்றது ஒன்று, பட் டப்பிங் சாங்ஸ்லேயுமே நீங்கள் கிட்டத்தட்ட ஈக்குவல் எஃபர்ட் போடுறதுன்றது நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஒரு எக்ஸாம்பிள் வந்து தசரா படத்தினுடைய ஃபஸ்ட்டு பாட்டு, தூம்தாம் பாட்டு. கல்திட்டு குட்டை பனிக்குடந்தானே, காதிருந்த பெருசு பள்ளிக்குடந்தானே, பன்னி கொதப்பும் சேரு தரதான் எங்கள் ஊர் வாசக்கோலம். எனக்கே மறந்துடுச்சு இந்த லைன்ஸ். நான் இப்போ எப்போ எழுதுனது, அது வந்து ரொம்ப டீட்டெயில் ரிசர்ச் இருந்திருக்கு உங்கள்கிட்டேருந்து. ப்ராப்ளி இதை நீங்கள் மென்ஷன் பண்ணலன்னா என்னோடய ஃபில்மோகிராஃபியில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் லைன்ஸ் இதுங்கிறத நானே மறந்துருப்பேன். இல்லைங்க, பயங்கரமான ஒர்க் இது. பன்றி வளர்ப்புங்கிறது எப்படி பார்க்கப்படுது, அது சுற்றின இருக்கிற தீண்டாமை என்ன, சாதி அடுக்கு என்ன, இதெல்லாம் அதுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டோம். அதோட வெளிப்பாடு தான் அது. ரொம்ப ரசித்து எழுதுனது. இப்போ திரும்ப நினைவுக்குள்ளே வரும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னொன்றுமே எனக்கு புரியுது, காதருந்த பெருசு பள்ளிக்கூடம் தானே இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கிற அனுபவம் எங்கே இருக்குது? அன்றைக்கி பல விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக கதைகளாவோ இல்லை தன்னோட அனுபவமாகவோ சொலவடையாவோ அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு பெருசுன்னு போட முடியுங்க, ஆனால் காதருந்த பெருசுங்கிறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குல்ல. காதில் நீங்கள் அந்த இதை போட்டுட்டு வயசு ஆக 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 அதோட வெயிட்டு கீழே இழுத்து 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 காது அருந்து போயிருக்கணும்னா அப்போ எவ்வளோ முதுமையும் அனுபவமும் இருக்கணும். தான் அது காதருந்த பெருசு பள்ளிக்கூடன்றது. எல்லா பெருசுங்கிறத விட காதருந்த பெருசுங்கிறதுக்கு ஒரு கான்டெக்ஸ்ட் இருக்குது. அந்த அனுபவம் இப்போ நமக்கு கிடைக்கிறது இல்லை. ரொம்ப நியூக்ளியராக மாறினதுக்கப்புறம் அந்த அனுபவம் கிடைக்கிறது இல்லை. அந்த அனுபவத்தை நம்ம வேறு விதத்தில் தேட வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கெலாம் ஒரு ட்ரிபியூட் லைன். அடுத்து காதலிக்க நேரமில்லை படத்தில் என்ன இழுக்குதடி பாட்டில், இந்த கருவிழி காரண பெயரோ அந்த கருவினில் உயிர் பெற்று வரவோ இது காலத்தின் அடர்வோ. ஒரு காரணத்தோடு வைக்கப்படுறது காரண பெயர். இப்போ கருவிழி அப்படின்ற பெயர் இருக்குது அப்படின்னா அந்த கருமை நம்ம வந்து பிளாக்கு சொல்கிறோம், ஆனால் அது காரண பெயரோ, காரணமாக தான் உனக்கு கருவிழின்னு இருக்கும் உனக்கு. ஏன்னா அதில் கருவறை மாதிரி இருக்குது எனக்கு, நான் அதுலேருந்து உயிர் பெற்று வந்துட்டுருக்கேனே அப்படின்றது தான். செமையாக இருந்துச்சு. ஐ வாஸ் ப்ளோன். கருவிழியில் கருன்றது கருப்புன்னு எடுத்துக்கலாம், கருவறைன்னு எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ நீங்கள் இந்த கருவறையை வச்சு காதலையும் அவனுடைய அட்மிரேஷன் டிஃபைன் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போது தூம்தாம் பற்றி பேசும்போது சாதிய அடுக்குகள், பன்றி வளர்ப்பு எப்படி பார்க்கப்பட்டுச்சு, ஸோ இந்த மாதிரியான ஒரு சோஷியல் கமெண்ட்ரியை நம்ம அங்கே வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா. வாழையில் ஒத்த சட்டி சோறு பாட்டு பற்றி நம்ம அவசியம் பேசணும். ஏன்னா இந்த டாப்பிக்குள்ளே அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு கோடி வம்பை தாண்டி அன்பை வச்சோம், அதை தூக்கி ஓடத்தானே தெம்ப வச்சோம், சுமத்தாங்கும் நேரத்திலும் நேசம் வச்சோம். பூவை விழும் பொழுதில் வந்து என்னோடய முதல் பாடல். கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு வந்து அதுவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. ஒரு கவலை வர ஆரம்பிச்சு, இன்னும் 7-8 வருஷமாக இதே நம்ம நல்ல பாட்டாக இருக்குன்னா அது தாண்டலைன்ற ஃபீல். லேட்டஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு கடைசியாக அப்படின்னா மன நிறைவாக இருந்த பாட்டுனா வாழை சொல்லலாம். அதனால் ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் அந்த பாட்டை பற்றி கேட்குறது. நிறைய பேருக்கு போய் சேர்ந்துதான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப என்னோடய ஃபில்மோகிராஃபியில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற சாங் வாழை. ஏன்னா அது அவர் ப்ரீஃப் கொடுக்கும்போதே அது ஒரு காதல் பாடல், ஆனால் அது காதல் மட்டும் இல்லை, மிகப்பெரிய சமூக இடைவெளி இருக்காங்க அந்த காலத்துக்குள்ளே. அதுக்குள்ளே வெளிப்படணும். அவங்க வாழ தினம் சுமந்துட்டு போகிற சுமை அதுக்குள்ளே தெரியணும். அந்த ஒரு சின்ன பையன் இருக்கார், அவருக்கு அந்த ஒரு கூட்டு அன்பு இருக்குல்ல, அதுவும் அதுக்குள்ளே தெரியணும். ஆனால் அது காதல் பாடல் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு அந்த ரொம்ப நேரம் ப்ரீஃப் கொடுத்தார். ரொம்ப டீட்டெயிலாக பேசினார் மாதிரி. அதை பற்றி பேசி முடித்தோடனே ஒரு பெரிய பாரம் இருந்தது. இவ்வளோ பெரிய கல்லாக இருக்குது, இது எப்படி சுமந்து எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு.
ஏன்னா நம்ம வாழாத ஒரு வாழ்க்கை அதில் உள்ள வழியை சொல்லணுங்கிறது வந்து ரொம்ப பொறுப்புணர்வு அதிகமாகிடும்ல நமக்கு, அது குறைஞ்சிடக்கூடாதுன்னு. அப்போ தான் இந்த மாதிரி வரிகள்லாம் உள்ளே வந்தது. 100 ஆண்டா வரும் காயம் கொஞ்சம் குறைஞ்சிருது, இந்த கூண்டே தெரியாதே நீ துணை வரும்போதே அப்படின்றது. ஸோ இப்போ நான் என்னைக்கு என்னோடய பெயினை பற்றி பேசிகிட்டு இல்லை, வழி வழியாக இந்த பெயின் வந்திருக்கு, ஏதோ ஒரு அடக்குமுறைக்குள்ளே இருந்தே வந்திருக்கோம். அதில் நீ ஒரு ரிலீஃபாக இருக்க எனக்கு, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம். அதில் ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரசித்து நேசித்து அந்த வாழ்க்கையை மதித்து எழுதின வரிகள் அது. ஸோ நான் இப்போ இவ்வளோ அன்பை சொல்லணும், ரொம்ப தூய்மையான ஒரு அன்பு அங்கே இருக்குது அதுக்குள்ளே. அது நான் வார்த்தையாக அதை எப்படி போடும்போதுங்கும்போது தான் அந்த வரி வந்துச்சு. உன் மேலே பட்ட காற்றும் என் வேர்வை தண்ணி ஆற்றும், உன் மேலே பட்டுட்டு வந்ததுனாலே அந்த காற்று என் மேலே பட்டால் எனக்கு வேர்வை தண்ணி போகுது. எனக்கு காதல் அவ்வளோ தொலைவில் தான் இருக்காங்க. நீங்கள் பக்கத்தில் போய் கை பிடிச்சி மடியில் படுத்த காதல் கிடையாது அது. நீ வரப்போகிறோம் இடித்தா வைரக்கல், தூர சிரிப்பு சீனிக்கல், தூரமாக நின்று சிரித்தோம் பார்த்துட்டோம் அப்படின்னாலே அது ஒரு சீனிக்கல். பக்கத்தில் போய் லைட்டாக டச்செல்லாம் பண்ணிட்டோம், அது எங்கே வாழை சுமந்துட்டு நான் போயிட்டு இருப்பேன், நீ வாழை சுமந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேசாக டச் பண்ணிட்டோன்னா அது வைரக்கல், அவ்வளோ ப்ரெஷியஸ். அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும் அந்த மொமெண்ட். அவ்வளோதான் கிடைக்கும் எனக்கு ஒன்று கூட மொமெண்ட்டு. உன் கண்ணு பட்ட மாடும் தான் கண்ணு குட்டி கொஞ்சம். ஒரு மாட்டை நீ பார்க்குற உடனே அந்த மாடு ஓடி போய் தான் தன்னுக்குட்டியை கொஞ்சுதுன்னா அப்போ எவ்வளோ தாய் அன்பு இருக்கணும் அந்த பார்வையில். அந்த பார்வைக்குள்ளே தான் என் வாழ்க்கை இப்போ போயிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிற ஒரு பாட்டு. சரியான பாட்டு. ஆமாம், சூப்பர், நல்ல சாங். நம்ம இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான நிறைய விஷயங்கள் ப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதும் கூட டக்குன்னு ஒரு சிம்பிளான பாட்டு ரொம்ப அவசியமாகவும் இருக்குது. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் லைஃப் ஆஃப் படம் ஃப்ரம் திருச்சிற்றம்பலம்னு வச்சுக்கலாம். அதுலேயும் எனக்கு ஒரு ரொம்ப நாவல் தாட் இருந்துச்சு. என்னென்னா, என் வாழ்க்கை இதுதான்னு கதையாக நான் சொல்ல உன் பேர் இல்லாமல் ஒரு பக்கம் இல்லை. இப்போ என்னோடய கதையை நான் வந்து சொல்கிறேன்னா உன் பேர் இல்லாமல் ஒரு பேஜ் கூட இல்லைன்றது இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பாட்டுக்குள்ளே. அது ஆக்சுவலாக தனுஷ் சார் ரொம்ப ரசித்தாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அவங்க அந்த வரி பற்றி பேசினாங்க. ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்கன்னா, அவங்களே லிரிக் ரைட்டர் இல்லையா. ஸோ இப்போ அந்த அந்த லவ்வை சொல்லும்போது அவங்க அந்த லவ்வை உணர்ந்ததுக்கப்புறம் வாழ்ந்ததுக்கப்புறம் சொல்லிக்க போகிறாங்க அந்த லவ்வை. ஏன்னா இவ்வளோ வருஷம் வாழ்க்கைக்குள்ளே இருக்குது அவங்களுக்குள்ள காதல், அது சொல்லப்படலை, அவ்வளோதான் மியூச்சுவலாக. அப்போ நம்ம அதை எதை வச்சு சொல்ல முடியும்? நீங்கள் கவித்துவமான வரிகளை போடுறத விட உண்மை தான் வந்து ரொம்ப அழகாக அவங்களுக்குள்ளே பேசிக்க முடியும். கரெக்ட். ஸோ நான் இப்போ என் லைஃப்பை எடுத்து பார்க்குறேன். நான் ஆரம்பித்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் மெமரிஸாகவே இருக்குது. இப்போ என்னோடய சந்தோஷம் துக்கம் எல்லாத்துக்குள்ளேயும் நான் வந்து எங்கே போயிருக்கேன். எனக்கு முதல்ல ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ் கிடச்சிது, நான் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். இல்லை முதல்ல ஹார்ட் பிரேக் ஆகி ரொம்ப உடையிறப்போ எனக்கு முதல்ல வந்து ஆறுதல் சொல்கிற வார்த்தை யாரோட தான் இருக்குது, யாரோட குரலாக இருக்குது. எதை யோசித்தாலும் நீ தான் இருக்க, நான் அதை உணராமலே வந்திருக்கேன். எனக்கு ஏன் அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இப்போ நிறைய நேரங்களில் நம்மளால் கேட்க முடியுது, சிம்பிள்னால் அது டூ பிளாண்டாக இருந்துடும். ஆனால் உங்களுடைய சிம்பிள் பாடலில் கூட இப்படி ஒரு ஸ்வீட்டான தாட்டோட இட் இஸ் சிம்பிள் yet நாட் பிளாண்ட், அந்த தன்மை வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அது சில பாடலில் அமைஞ்சிருது. நானும் சிம்பிளாக அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி பொருள் பொதிந்து இல்லாமல் எழுதியிருக்கேன். அதை முடிஞ்சளவு தவிர்க்க பார்க்குறோம் சம்டைம்ஸ். உங்களுக்கு புரியுது, நம்ம சிம்பிள் ஜாலியாக ஒரு பாட்டு கேட்டே இருப்போம், எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், டக்குன்னு அப்படின்னு ஆகுதில்ல, அதுக்கு நான் வெயிட் பண்ணுவேன் சில பாடல்கள் கேட்கும்போது. அது எல்லா பாடல்லையும் எல்லா வரியிலையும் அடிக்கணும்னு நினைப்போம். சம்டைம்ஸ் அது எவன்டா எனக்கு கஸ்தரி பாட்டில் எனக்கு இந்த ஏ மேன் யூர் நோ பாடி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், பார் சொல்லிட்டான் ஃபியூச்சர் டெட் பாடின்னு இருக்குல்ல. இப்போ நீயும் ஒரு நாள் சாவதாண்டா போகிறன்றது தான் அங்கே மேட்ரு. நான் அது டெலிபரேட்டாக பண்ணல. இப்போ நீங்கள் கேட்கும்போது எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது மேபி கவுண்டமணி சார்கிட்டேருந்து கூட அது வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். ஏதோ ஜனங்களே வருங்கால பிணங்களே அப்படின்னு, ஜனங்களே வருங்கால பிணங்களே ஏதோ ஒரு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நம்ம ரசித்து அங்கேருந்து கூட வந்திருக்கலாம். அது ஆனால் எனக்கு இந்த பாட்டு தான் ஒரு ட்ரூ ப்ளூ சந்தோஷ் நாராயணன் பாட்டுன்னு எனக்கு தோணும். ஏன்னா அவருக்குன்னு அவரே ஒரு ஜான்ரா தானே, அவரே ஒரு ரெகலையான ஒரு ஆள். அந்த பாட்டை எடுத்து ஒரு லைஃபாக மாற்றணுன்னா அவர் வந்துடுவார். அவர் தான் அந்த பாட்டு. என்னடி மாயாவினி கார்குழல் கடவே, அது ரெண்டும் ஒரே நாளில் பண்ணது, அதுவே ஒரு கதை தான். ஸோ படம் முடிஞ்சிருச்சு, முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்க வேண்டிய பாட்டு. அப்போது ரொம்ப போஸ்ட் ஒர்க்கில் வந்து வெற்றிமாறன் சார் ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்தாங்க இங்கேயும் எங்கேயும். அந்த டைமில் பண்ண வேண்டிய பாட்டு. ஸோ சிச்சுவேஷன் மட்டும் சார்கிட்ட கேட்டு கூட நம்ம இமீடியட்டாக இன்றைக்கே 2 சாங்கையும் முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் கேட்டுக்கிறேன்னு ஃபோன் பண்ணப்போ சார் வெற்றி சார் எடுத்துகிட்டு
விவேக் நான் சொல்கிறேன், நான் ஒரு சின்ன ஒர்க்கில் இருக்கேன், பிஸியில் இருக்கேன், நான் ஃபோன் பண்ணுறேன்ட்டு வச்சுட்டாங்க. ஆனால் அங்கே சந்தோஷ் அண்ணாகிட்ட இன்னும் வந்து சாங்கை முடிச்சு கொடுக்கணுன்ற ப்ரெஷர் இருந்தது. சரி எனக்கு தெரிஞ்சதை நான் ரஃபாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சுச்சுவேஷனை. ஸோ எனக்கு டைரக்டரோடையே கூட ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் எழுத வேண்டியதாகிடுச்சு அது அவ்வளோ ப்ரெஷரில். பட் கேட்டுட்டு நாங்கள் சாங் முடிச்சிட்டோம், 2 பாட்டுமே முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு வெற்றி சார்கிட்ட கொடுத்தோன்னே முதல்ல அவங்க கோவம் தான் பட்டாங்க. என்னங்க இது இவ்வளோ நல்ல 2 பாட்டை கடைசியாக கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்கே வைப்பேன் இதை அப்படின்னு சொல்லி முதல்ல கோவம் தான் இருந்தது அவங்கள்ட்ட. கார்கோல் கடவையை வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னொடனே ஓகே நம்ம கவித்துவமாக போக முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதை வந்து எல்லாருக்கும் ஆக்சசபிளாக வச்சுப்போம். 2 பாட்டு பண்ணுறோம் ஒரே நாளில். ஸோ இதுக்கு அது அப்படி. ஓ நைஸ். ஸோ என்னடி மாயாவினி வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சிம்பிளாக ஜாலியாக ஆக்சசபிளாக இருக்கணும். அது ஒரு எல்லாருக்குமான பாட்டாக போய் சேர்ந்துடணும். இதில் வந்து நம்ம நினச்ச கவித்துவத்துக்குள்ளே ஒரு பாட்டை வைப்போம். நம்ம ஆசைப்படுறது சம்டைம்ஸ் நடக்காது. ஏன்னா படத்தில் இது வருமா வராதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிற பாட்டில் இன்னும் நம்ம ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும். அதனால் ஜாலியாக எழுதணும். இல்லை நான் ஃபர்ஸ்ட் லைன்லேயே சொல்லிடு கார்குழல் கடவையவே கஷ்டம்தான் அப்ரூவல் வாங்குறது. கரெக்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். கடவைனா என்னன்றதை நம்ம புரிய வச்சு அப்ரூவல் பண்ண டைம் இல்லை யாருக்கும், அதனால் நுழைச்சிட்டோம் உள்ள. பட் மேபி வெற்றி சார் ஆனால் கவித்துவத்தை எக்ஸாக்ட்லி என்ஜாய் தான் பண்ணுவாங்க. அது என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கார்கோல் கடவையவா? கடவைங்கிறது ஒரு போர்ட்டல், ஒரு வழி, அதுதான் ஒரு கதவு மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஒரு உன்னோட கார்குழலில் இப்போ ஒரு வகுடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குள்ளே ஏறி இது வந்து நான் மெர்க்குரியிலையுமே ஒரு பாட்டில் இதை எழுதியிருந்தேன். வகுடு வரைஞ்ச பாதை ஏறி இருட்டுக்குள்ளே தொலைஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. கூந்தல் காட்டில் தொலைகிற மாதிரி. ஆமாம், அது ஒரு ஆக்சுவலாக மெர்க்குரியில் வந்து ரொம்ப நல்ல சாங். அதுவும் ரொம்ப பேர்கிட்ட போய் சேரல, எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது. இந்த பாட்டில் வந்து கார்குழல் கடவைங்கிறது ஒரு போர்ட்டல். உன்னோட கார் கூந்தலுக்குள்ளே போய் ஒரு போர்ட்டல் மாதிரி அந்த உலகத்துக்குள்ளே நான் தொலைஞ்சிட்டேன். காழக வழியிலே கனவுகள் இறைக்கிறாயின்னு இருக்கும். காழகம்ங்கிறது வந்து பயங்கரம். அந்த பயங்கரமான வழியில் நீ மட்டும்தான் எனக்கு கனவுகள் கொடுத்துட்ருக்க. லைஃப்பை நான் ஒரு பிடிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, ஒரு ஆசையோட எதிர்கொள்ளணுன்னா அதுக்கு நீ மட்டும்தான் எனக்கு ட்ரீம்ஸ் கொடுத்துட்ருக்க. மற்ற எல்லாமே என்னை சுற்றி பயங்கரமாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்கிறது தான். கடவைனா ஏணி இல்லையா? ஏணியும் ஒரு பாதை தானே. இல்லை கரெக்டு. நான் எப்படி நினச்சேன்னா பெரிய கூந்தலை வந்து பால்கனிலேருந்து கீழே போடுவாங்க, ஏறி வருவாங்கல்ல. ஸோ நான் அந்த மாதிரி கார்குழல் கடவையே நினச்சிட்டேன் நான். அந்த சென்ஸ் உள்ளே இருக்குது, அது இல்லாமல் எழுதலை. பட் அகைன் கடவைங்கிறது வந்து ஒரு போர்ட்டல், எனி வழி. வழி. ஓகே. கதவு ஆர் ஏனியா, அது ஏனியா கூட இருக்கலாம். கண்ணாடி கோப்பை ஆழியில் நான் கைமீறி சேர்ந்த தேயிலை. அப்படியே நம்ம பார்த்தோம்னா மேதமான்லேயும் அந்த டீ கப் வந்துடும். நீ ருசித்த கோப்பையை தேய்ச்சி நானும் பார்க்குறேன், காதல் பூதம் எட்டி பார்க்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக டெய்லி லைஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதை கனெக்ட் பண்ணுறதை பற்றி சொன்னாங்க. நெருக்கமாக கொண்டு போயிடுதில்ல, வாழ்வுக்கு நெருக்கமாக கொண்டு போயிடுதில்ல. அதனால் எனக்கு பிடிக்கும் அது. இன்னும் இதில் அன்பரேலையும் வரும், அண்டை வீட்டு தேநீர் வாசமோ அப்படின்ட்டு, ஆறு போன்ற நேசமோ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பற்றி சொல்லும்போது, அண்டை வீட்டிலேருந்து ஒரு தேநீர் வாசம் வருது, அதுதான் அவன் சொந்தம் இல்லை, சொந்தமாக்கிக்க முடியாது. ஸோ அது மாதிரி அந்த தேயிலை உருவான இது சொல்லுவாங்கள்ல, தற்செயலாக ஒரு இலை போய் ஒரு வெந்நீரில் ஏதோ விழுந்து அப்போ தான் முதல்ல அந்த டீங்கிறது ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நான் கை மீறி விழுந்துட்டேன். கண்ணாடி கோப்பை, ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஆழி, ஒரு கடலே இருக்குது. அந்த கடலில் நான் இப்போ கை மீறி விழுந்து தேயிலையாக மாறிட்டேன். இதெல்லாம் தான் ஆக்சுவலாக கொஞ்சம் திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற எலிமெண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஒரு பாட்டை எக்ஸ்ட்ராவாக ரசிக்கிறதுக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் பாட்டு போட்டு காமிக்கும் போது ஹே இந்த லைன் கேளேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லைன்ஸ் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக கொடி படத்தில் சுழலி, இப்போ நான் அதில் ஒரு 4 வரியை படிக்கிறேன். ஆனால் அந்த 4 வரிக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த கதையை நீங்கள் சொல்லுங்கள். உடையிற அள்ளி உளருது நித்தம், காதலை வந்து காதில் கத்தும், புழங்குற வண்டு முழுங்குது முத்தம், பூவில் தத்தி தாவுற சத்தம், பொழியுது தேனு புதைகிற நான், அடமழை கொட்டுச்சா, கனவுல மாட்டி குழம்புல மீன், முழிச்சதும் தப்பிச்சா. ஸோ இது பேசிக்காக ஒரு ட்ரீம். வண்டு வந்து கனவு காணுது, உடையிற அள்ளி உளருது நித்தம், காதலை வண்டு காதில் கத்தும், புழங்குற வண்டு முழுங்குது முத்தம், பூவில் தத்தி தாவுற சத்தம், வண்டு தத்தி தத்தி போகிற சத்தம் கேட்குது, பொழியுது தேனு, பூவில் இருக்கிற தேன் வந்து இப்போ அப்படியே பொழியுது என் மேலே, பொழியுது தேனு புதைகிற நான், இப்போ அந்த வண்டு சொல்லுது நான் புதஞ்சிக்கிட்டு இருக்கேன் அந்த தேனுக்குள்ளே, அடமழை கொட்டுச்சா, இப்போ அடமழை கொட்டி நான் அப்படியே புதஞ்சிக்கிட்டு இருக்கேனே உள்ள, ஐ எம் டையிங், என்னை சேவ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அது காதல் தான், இவளோட காதல் தான் எனக்கு அடமழையே கொட்டுது, என்னை சேவ் பண்ணிட மாட்டிங்களா ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த காதல் வந்துருச்சு. இப்போது கனவுல மாட்டி குழம்புன மீன், அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுது அது வண்டே இல்லை, அது ஒரு மீன். அப்பாடா நான் எங்கேயோ இப்போ வண்டுக்கு ஒரு திரவத்துக்குள்ளே நீந்த தெரியாது, மீனால் ஓரளவு தேன்லேருந்து தப்பிச்சு நீந்தி தண்ணிக்கு வந்துட முடியும். நான் மீனாக தான் இருக்கேன், நிம்மதியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தா பொட்டைக்கோழி அழகில் என்னை குத்தி அலையிற. இப்போ கோழியோட வாயில் நான் இருக்கேன், ஓ நான் மீனாக தான் இருக்கேன், நான் திரும்ப பொட்டைக்கோழியோட அழகில் தான் நான் இருக்கேனா, அந்த ட்ரீம்லேருந்து வெளில வந்தாலும் திரும்ப நான் இவங்கிட்ட தான் மாட்டிகிட்டு இருக்கேனா அப்படின்றது. எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா, நம்ம வந்து ஒரு கதை சொல்கிறோம், இங்கே ஒரு அல்லிப்பூ இருக்குது, ஒரு வண்டு வருது, பேசுது, தேனை கிஃப்ட் பண்ணுது அல்லிப்பூ, சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இப்போ அந்த தேன் வந்து அடமான மாதிரி ஓவர்வெல்மிங்காக ஆயிடுச்சு, சஃபகேட்டிங்காக இருக்குது, ஐ எம் ட்ரௌனிங், நான் சாக போகிறேன் நினைக்கும் போது டக்குன்னு பார்த்தா நான் மீன். அது கனவுன்னு, இது வண்டு இல்லை மீனுன்றதை நம்ம ஒரு பாயிண்ட்டை ரிவீல் பண்ணுறோம். ஆனால் அதுக்கப்புறம் இட்ஸ் லைக் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ஆர் கிளைமேக்ஸ் அண்ட் எபிலாக் மாதிரி மறுபடியும் நீங்கள் வந்து நான் மீனான பிறகும் டக்குன்னு முழிச்சு பார்த்தா தண்ணியில் இல்லை, கோழியோட அழகில் இருக்கன்றது இருக்குல்ல, பயங்கர எக்ஸைட்டிங் ஆக்கிடுச்சு இந்த ஹோல் ஐடியாவை. இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்த ஃபுல் கதை உங்களுக்கு மனசில் வந்த பிறகு இது நீங்கள் வரி வரியாக எழுதுனீங்களா, இல்லை வரி வரியாக எழுத கதை வந்துருச்சா? இல்லை, எழுத தான் கதை ஒன்று இதுக்குள்ளே இருக்க முடியுன்றது தோணுச்சு. அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டு கதையை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப எழுத ஆரம்பித்தேன். ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும் போது ஆலங்காட்டுக்கரை ஆத்தில் நீந்தும் பெறங்கிறது வந்து என்ன சவுண்ட் இதுக்குள்ளே அழகாக ஒட்டும், அந்த கிராமிய சூழல் ஒன்று இருந்தது படத்துலையும், அதுக்குள்ளேருந்து எதை நம்ம உள்ளே வைக்க முடியுன்ற தேடலேருந்து தான் ஆரம்பிச்சது. அது பின்னாடி அதை அந்த சந்தம் இருக்குல்ல, அழகாக தத்தி தத்தி போச்சு அந்த சந்தம். தரதரதத்த தரதரதத்த தாரரதத்த தாரரதத்த, அதுக்கு என்ன மாதிரி அழகாக சொற்கள் கொண்டு போய் வைக்க முடியும்னு யோசிச்சப்போ, அந்த உடையிற அள்ளி வளருது நித்தம் காதலை வண்டு காதில் கத்தும், அப்படி வைக்க முடிஞ்சுது. வைக்க முடிஞ்சோடனே இல்லை இதுக்குள்ளே ஒரு நல்ல கதை இருக்குது, அந்த கதையை நம்ம ஃபைன் பண்ணுவோம், அதில் ஃபைன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இதை எழுதலாம் அப்படின்னு நிறுத்திட்டு அந்த கதையை ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த கதையை எப்படி இதுக்குள்ளே கொண்டு வரலாம். நமக்கு வந்து ஒருத்தவங்க ஒரு வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணால் பிடிக்கும்ல. இப்போ இந்த பாட்டெல்லாம் ஆர் இந்த கதை எங்களுக்கு புரியாமல் போகலாம், பட் சந்தோஷ் நாராயணன் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து யூ ஆர் ஹேவிங் ஃபன் வைல் கிரியேட்டிங், அது வந்து மியூசிக்கில் தெரியுது, அது வந்து பாடல்களில் தெரியும் போது எங்களுக்கு அது ஜாலியாக இருக்குது. எனக்கு ரொம்ப காலமாக உங்கள்கிட்ட ஒரு கேள்விக்குன்னு டவுட்டு என்னென்னா, மனிதன் படத்தில் அழகழகா பாட்டிருக்குல்ல, அதில் ஏன் சுகமே ஏன் முகமே புரிஞ்சிருச்சு, எங்கேயோ தொலைஞ்சவளே புரிஞ்சிருச்சு, ஏன் வரமே ஏன் நிறமே புரிஞ்சிருச்சு, ஏழாக வளைஞ்சவளேனா என்ன புரியலை. அதுக்கு முதல் லைனோட சேர்ந்து பார்க்கணும், அது ஏன் நிறமே ஏழாக வளைஞ்சவளே. ஓ, வானவில் தான் அதனுடைய ஐடியா. ஆமாம். ஓ நைஸ். நான் வந்து ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். நைஸ். ஜில் ஜங் ஜக்கில் கேசனோவா பாட்டு இருக்குல்ல, அதுதான் நீங்கள் எழுதுனதுலே மோஸ்ட் எராட்டிக் சாங்கா? ஆமாம், ஈஸிலி. அவ்வளோ எராட்டிக்கான சாங் நான் எழுதுனதில்லை. அது ஆல்பம் ஒரு மேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணது. கேசனோவா பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, அது ரொம்ப விரசமாக வெளிப்படையாக முகத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, ஆனால் ஃபுல்லாக எராட்டிக் விஷயங்கள் மட்டும்தான் அந்த பாட்டில் இருக்கும். கேசனோவா செல்ல வெள்ளை இன்பம் தான் இருக்கும், தொண்டை தீவில் சிக்கி கொண்டான் அப்படின்னு இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் எராட்டிக் விஷயங்களாக இருக்கும். அதில் வந்து எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு, குல்ஜார் சார் எழுதின ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தாரு. த சால்ட் ஆஃப் மை லைஃப்னு ஏதோ ஒன்று எழுதினாராம் குல்ஜார் சார். சால்ட்டுன்னு சொல்லணுன்னா அதில் எவ்வளோ எராட்டிக் தன்மை இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் சித்தார்த் சார். இந்த மாதிரி நம்ம எதாவது ஒன்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு ஹை இருந்தது. அந்த ஃபுல் ஆல்பமே ஒரு இந்த ஓவரால் 12 வருஷத்தில் எடுத்து பார்த்தாலே அந்த ஆல்பம் ஒரு மாதிரி தனியாக நிற்கும். ரொம்ப வைல்டான ஒரு ஆல்பம், இதுக்குள்ளேயுமே சிக்காத ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கும் அது எல்லா பாட்டும். அதுலேயே ஒரு கலர் இருக்குங்க. ரோட் ரன்னர் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? கரெக்ட், ரோட் ரன்னர் பார்த்துருக்கீங்களா? ரோட் ரன்னர் மாதிரி இருக்கும் எனக்கு அந்த ஆல்பமே. இதோட பெட்டராக அந்த ஆல்பமை டிஸ்கிரைப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ரோட் ரன்னர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு சொன்னோடனே நான் வந்து தெரியும்னு சொல்லாமல் கரெக்டுன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். பர்ஃபெக்டாக டிஸ்கிரைப் ஓட்டமான ஓட்டம் தான், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கும் மொத்த ஆல்பமே. அது எங்கேயுமே நிற்காது. சூப்பரான ரொம்ப பஞ்ச் ஆஃப் வைல்டு தாட்ஸ். அது என்னவா போய் சேரப்போகுது, எப்படி போய் மக்கள்கிட்ட நிற்கணும், அதை எப்படி எடுத்துக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி
ரொம்ப வைல்ட் தாட்ஸோட ஒரு தொகுப்பு மாதிரி இருக்கும் அந்த ஆல்பமே. அட்லி என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டர், என்ன ஸ்கேலில் அவங்க படங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நான் ஸ்கேல் சொல்கிறது வந்து பட்ஜெட்டில் மட்டும் இல்லை, அவங்களுடைய விஷனுமே இன்னும் கொஞ்சம் வாஸ்டாகவும் ஆகிட்டு வருது வந்து எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அவங்க கூட ஒரு லிரிக் ரைட்டராக மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட பயங்கரமான ஒரு கொலாபரேஷன் போயிட்டுருக்கு உங்கள் 2 பேருக்குமே. இப்போ ரீசெண்டாக நாங்கள் செட்டில் இருந்தோம். அப்போது அட்லி பிரதர், அல்லு அர்ஜுன் சார், நானும் இருந்தாங்க. அப்போது ஒரு சீனை வந்து நம்ம கன்சீவ் பண்ணி பேப்பரில் எழுதிடுவோம். அந்த சீனை கண் முன்னாடி படமாக்கப்படும்ல, அதில் எப்படி இவங்க 2 பேரும் மேஜிக்கலாக அடிஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அவரும் டக்குன்னு விட மாட்டார் ஒரு சீனை, இன்னும் அது ஹீரோக்கு நியாயமாவோ இல்லை கேரக்டருக்கு வெயிட்டேஜ் ஏற்றுற மாதிரியோ எப்படி அதை இன்னும் மேலே புஷ் பண்ணலான்னு சொல்லி அவர் உழைப்பார் அல்லு அர்ஜுன். அதை அப்படியே உள்வாங்கி டக்குன்னு அதுலேருந்து மேலே ஒன்று தூக்கி அட்லி கொடுப்பாரு. ஆனால் அவங்க 2 பேருமே ரொம்ப வெறித்தனமாக உழைக்கக்கூடியவங்க, காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க அந்த லாஸ்ட் செகண்ட் வரைக்கும். அந்த கிவ் அண்ட் டேக் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர ஹையாக இருந்தது க்ரியேட்டிவ்லி. நைஸ். அட்லி வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி டைரக்டர் அண்ட் உழைப்பாளி. இப்போ நீங்கள் காலைல போய் பார்த்தீங்கன்னா அவர் எந்திரிச்சோடனே படத்தில் உட்காந்துருப்பார், ஏதோ ஒரு எடிட்லேயோ இல்லை படம் ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ்லேயோ உட்காந்துருப்பார். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அந்த படத்தை பற்றின மீட்டிங்ஸ் தான் இருக்கும். அவர் தூங்க போகும்போது அந்த படம் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போய் படுப்பார். அவ்வளோ அசுரத்தனமாக உழைப்பு நீங்கள் பார்க்கவே முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது. அது கண்டினியூஸ் ஒர்க் அவர்கிட்டருந்து இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆடியன்ஸ் மென்டாலிட்டி என்ன, அது எது அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், எது பிடிக்கும் பிடிக்காது. ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக அமைஞ்சால் கூட அது ஆடியன்ஸ் நம்ம இப்படியே போய் கையில் கொடுத்துட முடியுமா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ரேப்பரை, புரிஞ்ச ஒரு ரேப்பரை போட்டு கொடுக்கணுமா என்ற அந்த கமர்ஷியல் சென்சிபிலிட்டி அது வந்து எக்ஸ்ட்ராடினரி. ஒரு தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லிரிக் ரைட்டிங் ஜேர்னிக்கும் உங்களோட ஆக்டிங் ஜேர்னிக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் உங்களோட இந்த சென்சிபிலிட்டி வந்து இன்டர்வியூ வந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு வந்து தெரியும். பட் ஆனால் இவ்வளோ டீப் ரிசர்ச்சோ இல்லை உங்கள் ரசிக்கிற தன்மையோ அதில் வெளிப்பட்டது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. விரைவில் சந்திப்போம். கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.